இன்றைக்கி சிக்கன் செய்ய போகிறோம். கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வாசனை வந்துடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நல்லா தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வதங்க விட்டுக்கலாம். நல்லா இது தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். தேவைக்கு ஏற்ப நல்லா வெங்காயம் தக்காளி உப்பு மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா தேவையான அளவு, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், சுத்தம் செஞ்சு வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக விட்டுக்கலாம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள். நல்லா சிக்கன் நல்லா வெந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது மல்லி இலை தூவி பரிமாறிக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் ரெடி. இப்போது சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது மல்லி இலை தூவி பரிமாறிக்கலாம். எங்கள் வீட்டு ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி இன்றைக்கி ரெடி. சிக்கன் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இனி சாப்பிட வேண்டியது தான். வாங்க சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாம். எங்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.